வணக்கம். கொஞ்சம் கேளுங்க. எனது நிகழ்வு 3. இதில் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மேடை பேச்சுன்னு ஒரு நாகரிகம் இருக்கு. மேடை பேச்சில என்னென்ன பேசணுங்கிறது ஒரு நாகரிகம் இருக்கு. அது இடம், பொருள் யாவும் அறிந்து பேசுவது நலம் என்று சொல்வார்கள் பெரியவர்கள். இப்போ ஒரு கல்யாண வீட்லன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு மேடையில வாழ்த்து சொல்லி போனா, அவங்க பொண்ணு மாப்பிள்ளைய பத்தி வாழ்த்திட்டு போயிட்டே இருக்கணும். அங்கே அரசியல் பேசுவது. இது அரசியல் பேசுவது என்பது இன்னைக்கு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னை பொறுத்த மட்டும் அது தவறுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, அந்த இடம் என்ன இடம்? இரு மனம் இணையக்கூடிய இடம், திருமணம். அந்த இடத்துல அது மாதிரி ஒரு இறந்த வீட்டுக்கு போனா, அங்கே என்னமோ துக்கம் செய்ய அதை தான் பத்தி பேசணும். அத விட்டுட்டு, அவர் அதை செஞ்சாரு, இவர் அதெல்லாம் பேசிட்டு இருக்கணும். ஏன்னா, எங்க எதை சொல்லணுமோ அதான் சொல்லணும்யா. எங்க பேசணுமோ அதுதான் பேசணும். இன்னொன்னு அளவோடு பேசணும். அதுதான் மதிப்பு. அதிகமாக பேசுறேன்னு வச்சுக்கங்களேன், மாறி தான் சொல்லிட்டு இருப்பான். அவனுக்கு வேற வேலை இல்லை, அவனை பத்தி அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா, இது எதுக்கு சொல்ல வரேன்னா, சுருங்க சொல்லணும், அதை விளங்க வைக்கணும். இதுதான் நல்லது. ஏன்னா மேடையில் மேடையினுடைய அளவு நமக்கு முக்கியமல்ல. என்ன நம்ம பேசுகின்றோம், அந்த அளவு பேச்சு மற்றவர்களுடைய எண்ணத்தில், உள்ளத்தில் இறங்கி அவர்களை மாற்ற வைக்க வேண்டும். அதுக்கு உண்டான அளவுக்கு நான் பேசணும். ஏன்னா, ஒரு இது மாதிரி தான் பாருங்களேன், ஒரு சங்கத்தில ஒரு ஒரு செயற்குழு மீட்டிங் நடக்கு. அங்கே அது ஏற்கனவே ஒருத்தர் இருந்தார். அவர் வராரு. அவர் பற்றி ஒரு குற்றம் இருக்கு. அது அந்த சபையில விவாதிக்கும் பொழுது, அதாவது அது செய்தது தப்பு. ஆனா அவர் அத ஒத்துக்கல. அந்த இடத்துல அந்த சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் சொல்றாரு. சொல்லும் பொழுதே அவர் பொறுமையா கேட்கலாம். ஆனா எல்லாம் புதியதாக சேர உறுப்பினர்களா உட்கார்ந்திருக்கிற சபையில் பெண்களும் இருக்கிறார்கள், ஆண்களும் இருக்கிறார்கள். அந்த இடத்திலே அவர் அந்த சங்கத்தை அழித்திருவேன்னு சொல்லிவிட்டு ஓடிவிட்டார். அதன் பிறகு மன்னிப்பு கேட்டு சேர்ந்தார். அது வேற விஷயம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, எதுக்கு அந்த மாரி நீங்க பழையபடி வரலைன்னா அப்போ பேசக்கூடாது. உங்க மேல தப்புன்னா ஒத்துக்கங்க. யாரா இருந்தா என்ன? தப்பு இருந்தால் அதை ஒற்றுக்கொள்ள வேண்டும். என்னை பொறுத்த மட்டும் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும்போது, நான் எப்போவுமே என்ன பண்ணேன்னா, ஊருக்கு போகும்போது நான் எங்கள் திருவள்ளி பக்கத்தில் மாவட்டம் களக்காடு. நான் சென்னையிலேருந்து ஊருக்கு போகிறது ரொம்ப அரிது. அப்படி போகும்பொழுது வருஷத்துக்கு ஒரு தான் போகிறது. போனால் ஒரு 15 நாள் போவோம். அப்படி போகும்பொழுது என்ன பண்ணேன்னா, எந்த நிறுவனத்தில் நான் வேலை பார்த்தாலும் அங்கு இருக்கக்கூடிய ஸ்டாக், அது பொருட்களுடைய இதை அதில் எடுத்துருவேன். என்னென்ன இருக்குது எடுத்து 1+1 ஒரு காப்பி வச்சு ஒன்றை நான் ஃபைலில் போட்டுட்டு ஒன்றை நான் கொண்டு வந்துடுவேன். சூப்பர் சைன் வாங்கி வச்சுருவேன். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் இல்லாத போது ஒரு பொருள் அங்கே காணாமல் போயிருக்கிறது. ஆனால் அந்த பொருள் என்னுடைய லிஸ்ட்டில் இருக்குது. நான் ஊருக்கு போய்ட்டு வரேன், பெரிய ஒரு கலாபுரம் அங்கே நடக்குது. அவ்வளோதான், உங்களை வேலையை தூக்கிறாங்க. அது பொருள் காணாமல் போச்சா, நீங்கள் தான் பொறுப்பு. ஒன்று கத்துறாங்க எல்லோரும். நம்ம என்ன ஒன்றும் புரியல எனக்கு. சரிண்ணே, இதுக்கு ஒரு கூட்டம், அது எம்டி வராரு, இல்லை மேனேஜர்லாம் வந்துடுவாங்களா, ஒரு கெட்டதுன்னா உடனே எல்லாம் வந்துடுவாங்களா. என்ன நம்ம என்றைக்குமே நேர்மையாக இருந்தால் என்றைக்கும் நமக்கு பயம் இல்லைங்க. துணிஞ்சு நிற்கலாம். தப்பு இருந்தால் தலைவணங்க. நான் அவனா சொல்லேன், தப்பு இருந்தால் தலைவணங்க. அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி மன்னிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இது தப்பே இல்லை. அந்த இடத்துல நான் சொன்னேன், எப்போ போச்சுன்னு. அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும், நீங்கள் இல்லை இப்போ இல்லை. சரி, நான் அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துருந்தேன். அதில் சூப்பர்வைசர் சைன் பண்ணியிருக்காரு. அதில் அந்த பொருள் இருக்குது. பார்த்துட்டு இது எப்போ எடுத்தீங்க? அது உங்களுக்கு தேவை சார், சைன் பண்ணிக்கலாம், அவர்கிட்ட கேளுங்கண்ணே. அப்போ அவங்க என்ன பண்ணன்னு தெரியாமல் முடிச்சாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, நீங்கள் சரியாக இருந்தால் எந்த இடத்திலும் மேடையிலும் நீங்கள் அடித்து பேசலாம், யாரையுமே குறை சொல்லலாம். மற்றவர்களை ஏற்றி நம்ம அந்த மேடையில் அலங்கரிக்கணும். நம்ம மட்டும் மேடையில் பேசி போகிறதில்ல, அவங்களையும் நம்ம வர வைக்கணும். இப்போ என்னை பொறுத்தப்பட்ட சொல்லணே, நானும் நிறைய பெரிய ஆட்களை சந்திச்சிருக்கேன். ஃபோட்டோ போடுறதுலாம் தப்பு இல்லை, நான் அது எதுவுமே குறை சொல்ல மாட்டேன். அப்போது அந்த மாதிரி போடும்பொழுது மற்றவர்களே அந்த மாதிரி இடத்திற்கு அவர்களை கூட்டு வைத்து அவர்களே பரிசு வாங்கி வைக்கிறது ரொம்ப பெருமை. நான் யாரையும் குறை சொல்லதுக்காக சொல்லலை. இது நடைமுறையில் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்லுவார். ஏன்னா நம்ம புகழை பற்றி பேசி என்ன பிரச்சனைங்க? ஒரு மேடையில் என்ன பேசணுமோ அதை தான் பேசணும். அதை விட்டுட்டு எங்கேயோ பேச வேண்டிய கருத்தை அங்கே கொண்டு சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாம் முகம் சுழிச்சிருவாங்க. அதனால் மேடை பேச்சு என்பது மிக மிக முக்கியம். அது ஏன்னா எல்லாரும் பார்ப்பாங்க. இதில் கருத்தை தப்பாக சொல்லிட்டாங்கன்னா அது புகழ பெற்றாலும் ரொம்ப பார்த்து பேசணும். ஏன்னா பார்த்தீங்களா, அரசியல் எத்தனை பேர் பார்த்து பேசிட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன்னா எதுக்கு இது? அதாவது பேசணும், பேச வேண்டியதை பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டிய விதத்தில் பேச வேண்டும். அதுக்கு நிறைய அனுபவப்படணும். ஏன்னா நிறைய பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. நம்ம வாட்டு சொல்லிட்டு போயிடலாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 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 கருத்தை பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கும்பொழுது அங்கே எதிர்ப்பு தெரிவித்தா அது தப்புன்னா அதோடு நிப்பாட்டிடும் அந்த பேச்சை. ஏன்னா அதுக்கு பிடிக்கல அவங்களுக்கு, அப்போ நம்ம சொல்லு தவறு அப்படின்னு உணர்ந்து கொண்டு பேச வேண்டும். இதுதான் மேடை பேச்சினுடைய இதில் எனக்கு தெரிந்த என்னுடைய சில அனுபவங்கள். நான் மொத ஸ்டேஜ் இதில் சேவாசனம் பள்ளி, தாம்பரம் சேவாசனம் பள்ளியில் ஏறினேன். அது மாணவர்கள் இலக்கிய மன்றத்தினுடைய இதாக இருக்கும்போது அங்கே பேசும்பொழுது ஒரு கவிதை வாசித்தேன். அதை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. என்ன பண்ணாங்க, அப்போ ஈரோடு தமிழன் ஐயா இப்போ மறைந்தார் சபை, அவர் தான் அதுக்கு தலைமை. எனக்கு இலக்கிய மன்ற தலைவராக போட்டிருந்தாங்க. அப்போ நான் அந்த கவிதையை வாசித்து நான் முடிச்சிட்டேன். ஆனால் அவங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு அது பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பழையபடி அதை பேச சொன்னாங்க. இது என் பெருமையாக சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் வைத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் பேச வேண்டும்னால் மற்றவர்கள் கேட்க வேண்டும். கேட்கவில்லையா, அந்த இடத்துல நீங்கள் பேசுவது என்னை பொறுத்த மட்டும் வேஸ்ட்.
எனவே சொல்வதை, உண்மையை உரைக்க நன்கு தெரிந்த பிறகு அதை தைரியமாக உரைக்கலாம். ஆனால் தவறு என்றால் அதை மன்னிப்பு கேட்பது தவறே அல்ல. ஏன்னா நாம் தப்பு செஞ்சுன்னு வச்சுங்களேன், கேட்கலாம். அதான் இந்த சொல்லுவாங்க, சிலர் வந்து மேடையில் பேசுவான், அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், நான் வந்தால் அவ்வளோதான், ஆனால் ஒன்றுமே செய்ய மாட்டான். இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன், அதான் அப்பமே பட்டுக்கோட்டை எழுதிட்டார், இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாய் இருக்கணும் அண்ணாச்சி, நாம் ஒன்றாய் இருக்கணும் அண்ணாச்சின்னு அழகாக பட்டுக்கோட்டைகள் எழுதியிருக்காரு. ஏன்னா இதுதான் உண்மை. அதனால் மேடையில் நம்ம எல்லாம் பேசுறதுலாம் இப்போ ஒன்றும் இல்லைங்க, எனக்கு வந்து என்னுடைய பாடலுக்கு இசையமைத்த ஒரு இசையமைப்பாளர் பேரை சொல்லவில்லை. ஏன்னா அவரை இந்த நிறைய படங்கள் எடுத்த ரவிக்குமார், ரவிக்குமார் நான் பேரை சொல்கிறேன். அவர் வந்து ஒரு ஒரு பாடல் வெளியீட்டில் அவரை பாராட்டுறாரு. ஐயா நீங்கள்லாம் கிடச்சி தான் ஏஆர் ரஹ்மான் பேருக்க மாட்டேன் அப்படி பேசிட்டார். இவர் ஏஆர் ரஹ்மானை பற்றி கம்பேர் பண்ணிட்டா நமக்கு நல்ல, அப்போ நமக்கு வாய்ப்பு போட நினச்சிட்டு இவர் வந்து அதை பேசுகிற நிகழ்வுக்கு மறுநாள் போகிறார் ரவிக்குமாரை பார்க்க. அப்போ சொல்லியிருக்காங்க, சார் இதெல்லாம் மேடையில் பேசுவாங்க சார், அங்கெல்லாம் போகாது. அவருக்கு பாவம் என்ன தானே போவேன், எனக்கு வந்து நான் நிற்கேன் இப்படி பேசிட்டு ரஜினிகாந்த் கூப்பிட்டு, தம்பி நீங்கள் வாங்க, நீங்கள் படத்தை பாட்டுன்னா நான் ஒரு மேடையில் சொல்லும்போது நம்பி தானே போவோம். அதனாவே அவருக்கு போகிற அவர் ஆசை எப்படியாவது நம்ம நுழையணுன்னு போகிறார். ஏன்னா ஆனால் அங்கே போனால் மறுநாள் தான் இது நடந்த நிச்சயமாக மறுநாள் விட்டு போனால் நீ யாருன்னு கேட்குறான். சார் என்ன சார் நேற்று ஈவினிங் தானே பேசுகிறீங்க இந்த மாதிரி, அது பேசவே என் மேடையில் அதெல்லாம் வந்துட்டு வரலாமா, சும்மா அதெல்லாம் இல்லைப்பா, அதனால் நீ பார்க்கலாம் நீ பேருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்களாம். அவர் மிகவும் வேதனையுடன் சொன்ன நிகழ்வு. ஏன்னா இன்றைக்கி அதான் வாய்ச்சொல்லில் வீரரடி என்று சொன்னார் அல்லவா, சரியான வார்த்தை இது. சிலர் அப்படி தான் இருக்காங்க. அவங்களால நம்ம திருத்தணும்னா அவங்களாக தான் திருந்தணும். திருடாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது பட்டுக்கூடாது சொல்லியிருக்காரு. எனவே நாம் நாமாக இருப்போம். எதை எங்கே பேச வேண்டுமோ அதை தைரியமாக சொல்லுங்கள். தவறு இல்லை என்றால், உங்கள் மீது தவறு இருந்தால் ஒரு குழந்தை கூட நீங்கள் மன்னிப்பு கேட்கலாம் என்று கூறி இந்த கொஞ்சம் கேளுங்க என்பதை இந்த நிகழ்வு 3ஐ இத்துடன் முடிக்கின்றேன். நாளை சந்திப்போம். கொஞ்சம் கேளுங்க. இதற்கும் உங்களுடைய பின்னோடு தந்து எனக்கு ஆதரவு தர வேண்டுகிறேன். நன்றி. இதில் ஏதும் தவறு இருந்தால் மன்னிக்கவும். நன்றி, மிக்க நன்றி.